அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி அடுத்த நட்சத்திரம் பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திரங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு பாதகாதிபதியோ லக்ன பாதகாதிபதியோ லக்ன மாரகாதிபதியோ நிற்கும்போது ஏற்படும் நோய்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரியன் கெட்டு போயிருந்தால் கூட இந்த நோய்கள்லாம் ஏற்படுங்க. இப்போ கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்து மேசராசியை குறிக்கும், 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் ரிஷபராசியை குறிக்கும். அதனால் மேசராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் நிற்கும் போது உள்ள நோய்களை பற்றி சொல்கிறாங்க. குளிர் காய்ச்சல் வரும், முறை காய்ச்சல் வரும், யானைக்கால் வியாதியை உண்டு பண்ணும், இரத்தத்தில் உள்ள சிறிய ஒட்டுண்ணிகள், கொள்ளை நோய், பெரியம்மை, காயங்கள், வடுக்கள், மூளை சார்ந்த தண்ட மூளை ஜவ்வு காய்ச்சல், வெட்டுக்கள், விபத்து, முகப்பருக்கள், திடீர் வெடிப்புகள், தீ விபத்து, இதெல்லாம் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் லக்ன மாரகாதிபதியோ லக்ன பாதகாதிபதியோ மற்றும் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரியன் கெட்டு போயிருந்தால் இந்த நோய்கள்லாம் ஏற்படுங்க. அடுத்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த 3 பாதமுங்க ரிஷபராசியை குறிக்கும். அப்போ நோய்கள் கொஞ்சம் மாறுபடும். அப்போ இந்த 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தை கார்த்திகை நிற்கும்போது லக்ன மாரகாதிபதியோ லக்ன பாதகாதிபதியோ இல்லை நட்சத்திர அதிபதியோ கெட்டு போயிருந்தால் முகத்தில் பரு ஏற்படும், வெட்டு காயங்கள் ஏற்படும், சிவந்து போன கண் சிவந்து போய் தெரியும், கண் வலி ஏற்படும், தொண்டையில் தொந்தரவு வலி ஏற்படும், முழங்கால்களில் கட்டிகள் வரும், கழுத்திற்கு மேல் பகுதியில் வீக்கம், கழுத்துக்கு மேலே வந்து முகத்தில் வீக்கம், தலையில் வீக்கம், அது மாதிரி வீக்கம் ஏற்படுறது, மூக்கில் கட்டி ஏற்படுறது, இது மாதிரி நோய்கள்லாம் ஏற்படுங்க. அடுத்தது ரோகி நட்சத்திரம் பாருங்கள். ரோகி நட்சத்திரம் வந்து 1, 2, 3, 4 பாதமே ரிஷபராசியை குறிக்குங்கிறதுனால நோய் ஒன்றா தான் வரும். இந்த ரோகி நட்சத்திரத்தில் லக்ன மாரகாதிபதியோ லக்ன பாதகாதிபதியோ இல்லை நட்சத்திர அதிபதி கட்டி இருந்தாலோ இந்த மேற்கொண்ட நோய்கள் வருங்க. சளி, இருமல், தொண்டை வலி, கால்களில் வலி, நெஞ்சு வலித்தல், வலிப்பு நோய், மூளை நோய் காரணமாக அதிகமாக பாதிப்பு ஏற்படுதல், உணர்தல், அசைதல் ஆகியெல்லாம் கொஞ்சம் மாறுபடுங்க. எந்த செயலையும் செய்ய முடியாமல் இயலாமல் ஏற்படுறது, ஒழுங்கற்ற மாதவிடாய்கள் ஏற்படுறது, உடம்புல வியர்வை அதிகமாக சுரக்கிறது, இப்படிப்பட்ட நோய்கள்னால் இதனால் ஏற்படுங்க. இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீ